பார்த்தா அடுத்த நாள் காலையில உனக்கு அம்மா போட்டுருச்சு. ஒருவேளை உனக்கு இப்போவும் அந்த ஆசை இருந்தா, வீட்டுக்கு போறதுல நீ உறுதியா இருந்தா, தாராளமா நீ உன் வீட்டுக்கு போலாம் நந்தினி. கண்டிப்பா நான் உன்னை தடுக்க மாட்டேன். போதும் நந்தினி, இவ்வளவு நாளா நீ இங்க வேண்டா வெறுப்பா இருந்து நீ அனுபவிச்ச அவமானம், கஷ்டம் இதெல்லாம் போதும் நந்தினி. நீ போய் உன் ஃபேமிலியோட சந்தோஷமாயிரு. இதை நான் எப்பவுமே சொல்ற மாதிரி சும்மாலாம் சொல்லல. நான் வெறும் வாய் வார்த்தையில சொல்லல, நான் மனசார தான் சொல்றேன். நீ ஆசைப்பட்டபடி தாராளமா உன் வீட்டுக்கு போலாம். இங்க பாரு, நானும் என் டேடியும் யாருமே உன்னை தடுக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு செய்ய வேண்டிய இன்னொரு கடமையும் நான் செஞ்சிடறேன். அம்மா போட்டா 3 தண்ணி ஊத்தணுங்கிறது முறை. ஆல்ரெடி முதல் தண்ணி உனக்கு ஊத்தியாச்சு. இன்னும் 2 தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் பூர்ண உடல் நலத்தோட மன சந்தோஷத்தோட தாராளமா நீ உன் வீட்டுக்கு கிளம்பலாம். உங்க வீட்டில் உன்னை நானே கூட்டிட்டு போய் விடுறேன். சரியா? எவ்வளோ பெரிய ஆள் இவரு. ஆனா எனக்காக இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு. நந்தினி, என்ன நந்தினி, உடம்புக்கு இப்ப எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கேன்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொப்பளெல்லாம் குறைஞ்சிருச்சா? நல்லாவே குறைஞ்சிருக்குக்கா, வலி கூட பெருசா இல்ல. சரி, அப்படின்னா ஒத்தப்பட நாளா பார்த்து 2வது தண்ணி ஊத்திடலாமா? ஐயோ அக்கா, நானே 2வது தண்ணி ஊத்திட்டேன். சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்லம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க தான் கால் பண்ணேன். நான் கிச்சனுக்கு போய் சமைக்கலாமாக்கா? அதெல்லாம் போலாம். அதான் 2வது தண்ணி ஊத்தியாச்சுல. எனக்கு சந்தேகமா இருந்துச்சு, அதான் கேட்கலான்னு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ எப்பவும் போல உன் வேலைய பாரு. அவங்க தான் கேட்டாங்கன்னா 2வது தண்ணி ஊத்தியாச்சுன்னு சொல்லிடு. சரிக்கா. அப்புறம் வேலை பாக்குறேன்னு சொல்லி பழைய மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யாத. கொஞ்சம் நிதானமாவே இரு நந்தினி. உன் உடம்புல தெம்பு இன்னும் வந்திருக்காது. அதே மாதிரி சூடான ஐட்டம் சாப்பிடாம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண. நல்ல பழம், காய்கறி, இளநீன்னு இப்படியே சத்தா சாப்பிடு. சரிக்கா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சூரியனை நல்லபடியா கவனிச்சுக்க. ஏன் சொல்றேன்னா, சூரியன் இப்ப பழைய மாதிரி இல்ல. உனக்கு ஒண்ணுனதும் சூரியனை எவ்வளவு பதறி போயிட்டாரு நாங்க எல்லாருமே பார்த்தோம் நந்தினி. கோயிலுக்கு போய் பிச்சை எடுத்து சாமி கும்பிட்டதெல்லாம் நான் நிஜமாவே சொல்றேன் நந்தினி, இந்த காலத்துல யாருமே பண்ண மாட்டாங்க. அதனால இதுக்கு முன்னாடி ஏனோ தானோன்னு பேசி பழகின மாதிரி இல்லாம இனிமேலாச்சும் கொஞ்சம் அன்பா பாசமா நடந்துக்குமா. என்ன நந்தினி, கேட்டுச்சா? கேட்டுச்சுக்கா. அண்ணனே வாய் விட்டு சொல்லாம வேணா இருக்கலாம், ஆனா சூரிய அண்ணன் உன் மேல உயிரே வச்சிருக்காரு நந்தினி. அவர் செய்யற விஷயத்துல இருந்தே இது எல்லாமே தெரியுது. வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு வந்தவர் அவரு. இவ்வளவு நாள் கழிச்சு அண்ணனுக்கு மேல அன்பு பாசமும் தானா வந்திருக்கு. இல்லனா உனக்கு உடம்பு குணமாகிற வரைக்கும் குடிக்காமே இருந்திருப்பாரா?
இந்த மாதிரி நேரங்கள்ல தான் ஆம்பளைங்களோட கேரக்டரே மாறும். அது வரைக்கும் எப்படியோ இருந்தவங்க வேறொரு மனுஷங்களா மாறுவாங்க நந்தினி. கூட இருக்கிறவங்க அதை புரிஞ்சு நடந்துக்கணும். சரியா? ம் சரிக்கா, அப்ப நான் போனை வச்சிடறேன்க்கா. சரிம்மா. நாலஞ்சு நாளா கிச்சன் பக்கமே வரல. ஏதோ புது இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் மாத்தி மாத்தி வேற வச்சிருக்காங்க. கல்யாணம் அண்ணன் வேற திடீர்னு ஊருக்கு போயிட்டாரு. ஏய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா. அத வச்சிட்டு வா. ஏய், கிட்ட வராத. என்னடி நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? நீ பாட்டுக்கு கிச்சன்ல பூந்து எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்க. உனக்கு அம்மா போட்டிருக்கு தானே, 3 தண்ணி ஊத்துற வரைக்கும் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? அறிவில்ல? என்ன என்ன உன் நினைப்பு? நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சு எங்களுக்கு இந்த நோய் வரதுக்கா? ஐயோ அப்படி இல்லம்மா, அது 2வது தண்ணி ஊத்தியாச்சு. சீ, வாய மூடுறி. நீ எல்லாம் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவ தானே. ஒரு அம்மா போட்டா எப்படி சுத்தபத்தமா இருக்கணும்னு தெரியாது உனக்கு? 3 தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏடி உனக்கு முழுசா சரியாச்சா இல்லையான்னு கூட தெரியல. இந்த நேரத்துல கிச்சன்ல வந்து உழப்பிக்கிட்டு இருக்க. யாரடி உன வர சொன்னது? இல்லம்மா, நானே தான். ஆமா, நீ அதான வந்த. திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை. அதான் என் கண்ணு முன்னாடி வந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு இருக்கே. ஏய், நோய் இருக்குன்னா ஒரு ஓரமா உட்கார்றத விட்டுட்டு எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இங்க என்ன சத்தம்? அதான பார்த்தேன். இவ்வளவு வாயை திறந்து ஒரு விஷயம் சொல்லிடக்கூடாதே. 100 மைல் தாண்டி இருந்தாலும் அப்படியே எப்படி கேட்கணும் தெரியாது, உடனே வந்துருவீங்களே. சுந்தரவள்ளி, சத்தம் கேட்டுச்சேன்னு வந்தேன். என்ன பிரச்சனை? அதுவும் உடம்புக்கு முடியாதால போய் கத்திக்கிட்டு இருக்க. அதான் உடம்பு